வணக்கம். திருப்பூர் மாவட்டம் செட்டியார்பாளையத்தில் இருக்கக்கூடிய கருப்பண்ணன் மாரியப்பன் கல்லூரியில பெருந்தலைவர் காமராசர் பிறந்த நாள் விழா நிகழ்வு இன்று காலை நடைபெற்றுச்சு. அதுல அண்ணன் சீமானவர்கள் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று மாணவர்கள் மத்தியில கருத்துரை நிகழ்த்தினாங்க. அந்த பேச்சோட முத்தாய்ப்பாக, அந்த பேச்சோட மணிமகுடமாக இடைத்தேர்தலில் போட்டி போட்டு சட்டமன்றத்துக்குள்ள போக போறேன் அப்படின்னு அண்ணன் சீமானவர்கள் சூடு வச்சாங்க. அதாவது அதிகாரப்பூர்வமா அண்ணன் சீமானவர்கள் இடைத்தேர்தலில் எந்த தொகுதியில போட்டி அப்படிங்கிறத அறிவிக்கல. இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அது குறித்து அறிவிப்பாங்க. ஆனா அந்த பேச்சின் மூலமாக அண்ணன் சீமானவர்கள் இடைத்தேர்தலில் போட்டி போட போறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. இதுல இந்த இடைத்தேர்தல் களம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா, அண்ணன் சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் 30 ஆண்டுக்கு மேல அரசியல் களத்தில் இருக்காங்க. நேரடி அரசியல் ஈடுபடலாம் கூட திராவிட இயக்க மேடைகள்ல, கம்யூனிச மேடைகள்ல, விசிக மேடையில, பாமக மேடையில, எல்லா மேடைகள்லையும் சமூகத்துக்காக பேசி வர்றாங்க. அதுல 2009க்கு பிறகு நாம் தமிழர் இயக்கத்தை தொடங்கி 2010 மே 18 நாம் தமிழர் கட்சி அதை மாற்றி 2016 வரைக்கும் மக்களுக்கான போராட்ட களங்கள்ல, கருத்து பரப்புரை களங்கள்ல இருந்து 16ல முதல் முறையாக 234 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவிச்சு சமூக நீதி அடிப்படையில வேட்பாளர்களை தேர்வு பண்ணி கடலூர்ல அண்ணன் சீமான் போட்டி போட்டாங்க. மிகுந்த நம்பிக்கையோடு அந்த தேர்தல் களத்தை எதிர்கொண்டோம். கடலூரை பொறுத்த வரைக்கும் ஏன் கடலூர்ல போட்டி போட்டார்னா, இப்ப திருச்சி கிழக்குல விஜய் போட்டி போட்டாரு, பெரம்பூர்ல விஜய் போட்டி போட்டாரு. இந்த திருச்சி கிழக்கு, பெரம்பூர் 2 தொகுதியும் சாதி சார்ந்த, மதம் சார்ந்த வாக்குகள் இருக்கு அப்படின்னு குறி வச்சு அங்க நிற்கிறார். ஆனா அண்ணன் சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் கடலூர்ல போட்டி போட்டப்ப அந்த மாதிரி எந்த சாயமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தனக்கு தொடர்பே இல்லாத கடலூர்ல போய் போட்டி போட்டாங்க. இது 2016ல அந்த தேர்தல் களத்துல வெற்றி ஈட்ட முடியல. அதுக்கு பிறகு 21ல திருவொற்றியூர்ல போட்டி போட்டாங்க, 26ல காரைக்குடியில போட்டி போட்டாங்க. இந்த தேர்தல் களங்கள்ல வெற்றி ஈட்ட முடியல. ஆனா அண்ணன் சீமானவர்களோட மதிப்பீடுங்கிறது இந்த தேர்தல் வெற்றி தோல்வி அல்ல. ஏன்னா எந்த ஒரு தலைவரையும் எந்த ஒரு இயக்கத்தையும் தேர்தல் வெற்றி தோல்வி வச்சு மதிப்பிட முடியாது. அறிஞர் அண்ணா முதல் முறையாக இந்தியாவிலே ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடித்ததுன்னா திமுக தான். அது அறிஞர் அண்ணா நிகழ்த்திய சாதனை. 1967 நிகழ்த்தினார். ஆனா அதே அண்ணா தேர்தல் களத்துல தோத்து போயிருக்காரு சொந்த தொகுதியில. அண்ணாவோட சாவுக்கு கூடின கூட்டம் உலக சாதனை. ஆனா அதே அண்ணா சொந்த தொகுதியில தோத்தும் போயிருக்காரு. இந்த நாட்டுக்கு அரசியலமைப்பு சாசனத்தை தந்தது புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். அந்த அம்பேத்கர் பார்லிமென்ற பொது தேர்தல்ல, பார்லிமென்ற இடைத்தேர்தல்ல 2 தேர்தல் காலத்துல சுதந்திர இந்தியாவில் தோத்து போயிருக்காரு. ஒப்பற்ற ஆட்சியை கொடுத்த 9 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டை மாற்றி படைத்த பெருந்தலைவர் காமராசர் 67ல தோத்து போனார். அதே போல நேர்மைக்கு இலக்கணமாக போற்றப்படக்கூடிய கக்கன் 2 தேர்தலில் தோத்து போயிருக்கார். ஐயா நல்லக்கண்ணு மகத்தான மாமனிதன். அந்த நல்லக்கண்ணு 3 முறை தேர்தல் காலத்துல போட்டி போட்டு 3 முறையும் தோல்வி. அதே போல நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மண்ணுரிமை போராடி இரவும் ஷர்மிளா, அவங்க இராணுவத்தோட சிறப்பு அதிகார சட்டத்தை நீக்க சொல்லி 16 ஆண்டு காலம் பட்டினி போராட்டம் செஞ்சாங்க. 16 ஆண்டு காலம். அவங்க தேர்தல் காலத்துக்கு வந்த பிறகு தேர்தலில் அவங்களுக்கு விழுந்த வாக்கு வெறும் 90 வாக்கு. ஒட்டுமொத்த வாக்கு 30,002. அவங்களுக்கு விழுந்த வாக்கு வெறும் 90 வாக்கு. அப்ப இரவும் ஷர்மிளாவை எப்படி மதிப்பிடுறது? 90 வாக்கு தான் வாங்கினாங்க அப்படின்னு மதிப்பிடுறதா? 16 ஆண்டு காலம் மக்களுக்காக தியாக வாழ்க்கை வாழ்ந்தாங்க அப்படின்னு மதிப்பிடுறதா? அப்ப எந்த ஒரு தலைவருக்கும் தேர்தல் வெற்றி தோல்விங்கிறது அளவீடு இல்லை, மதிப்பீடு இல்லை. அப்படி அண்ணன் சீமானுக்கும் அது ஒருபோதும் மதிப்பீடு இல்லை. அண்ணன் சீமானவர்கள் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிற மண்ணுரிமை போராளியா, மக்களை அரசியல் படுத்தக்கூடிய கருத்தியல் புரட்சியாளரை தான் மதிப்பிடணும். இதுல கடந்த காலங்கள்ல நாம வெற்றி பெறல, தோல்வி அடைஞ்சோம். ஆனா இந்த 2026 தோல்விக்கு பிறகு
நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்ல, நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய உறவுகள் அவங்க மட்டும் இல்ல, பொதுவான நிறைய பேர் சொல்றாங்க நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தல் களத்துல தாவேகா வென்றதுக்கு பதிலாக நாம் தமிழர் கட்சி வென்றிருந்தா தமிழ்நாடு எங்கேயோ போயிருக்கும், சிறப்பா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா திமுகவை சேர்ந்தவங்க, திராவிட இயக்கங்களை சேர்ந்தவங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை நாங்க சீமான்ட்ட தோத்திருந்தா, நாம் தமிழர் கட்சிட்ட தோத்திருந்தா நாங்க அதை கௌரவமா நினைச்சிருப்போம், எங்களுக்கு கௌரவமா இருந்திருக்கும். ஏன்னா அவங்க கிட்ட தோக்கலாம். நாம் தமிழர் கட்சி இந்த 15-16 ஆண்டா இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடுறாங்க, பாடுபடுறாங்க, மக்கள்கிட்ட பேசுறாங்க, களத்தில் நிற்கிறாங்க. அவங்களோட மாற்று கருத்து இருந்தா கூட அவங்க மக்களுக்காக நிற்கிறாங்க. அப்ப நாம் தமிழர் கட்சியில தோத்திருந்தா கூட கௌரவமா இருந்திருக்கும்னு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க சொல்றாங்க. கடைசியில் என்ன சொல்றாங்கன்னா, மற்றவங்க 234 இடங்கள்ல கூட நாம் தமிழர் கட்சி தோத்திருக்கலாம், ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் சட்டமன்றத்துக்கு போயிருக்கணும், அவர் இந்த சட்டமன்றம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குரல் திமுகவில் அதிமுகவில் மட்டுமில்ல, பொதுவான பலர் சொல்றாங்க. பலர் இந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. ஏன்னா சட்டமன்றத்தில் நீங்க என்ன நடக்குது அப்படின்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எழுதி கொடுத்தாதான் பேச வரும். 4 நாட்கள் சட்டமன்ற கூட்டத்தொடர், 3 நாள் வரைக்கும் வாயே திறக்கல, எது குறித்தும் வாய் திறக்கல. ஒரு முதலமைச்சர் அப்படின்னா எந்த துறையை சார்ந்த அமைச்சருக்கு எழுப்பப்படுற கேள்விக்கும் முதலமைச்சர் எந்திரிச்சு பதில் சொல்லலாம். தொழில்துறையோ வேளாண் துறையோ அறநிலையத்துறையோ எந்த துறை சார்ந்த கேள்விக்கும் முதலமைச்சர் எந்திரிச்சு பதில் சொல்லலாம். அதற்கான உரிமையும் கடமையும் கொண்டவர் முதலமைச்சர். ஆனா முதலமைச்சரோட நேரடி கட்டுப்பாட்டுல உள்துறை அமைச்சகம் இருக்கு. அந்த உள்துறைக்குள்ளதான் சட்ட ஒழுங்கு வருது. அப்ப சட்ட ஒழுங்கு தொடர்பாக பிரதான எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புறப்ப அவர் துறைக்கு முதலமைச்சர் பதில் சொல்லாம மற்றவங்க பதில் சொல்றாங்க. முதலமைச்சர் எதுக்கும் பதில் சொல்றது கிடையாது, எதுக்கும் வாய் திறக்கிறது கிடையாது. 3 நாட்கள் அமைதியா இருந்தவர் 4வது நாள்ல திடீர்னு வீரியமாயிட்டாரு. என்ன இன்னைக்கு ரொம்ப உற்சாகமா இருக்காருன்னு பார்த்தா கையில தாளை கொடுத்துட்டாங்க, ஸ்கிரிப்ட் பேப்பர் வந்த உடனே அப்படியே அவ்வளவு நம்பிக்கையோட கான்பிடண்டா பேசுறாரு. அப்ப அவருக்கு சுயமாக சிந்திச்சு பேசுறதுக்கான ஆற்றலோ அறிவோ எதுவுமே கிடையாது. தேர்தல் பரப்புரை கூட்டமா சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட்டமா எதுவாக இருந்தாலும் எழுதி கொடுத்தாதான் அவரால் பேச முடியும், மற்றபடி அவரால் சிந்திச்சு பேச முடியாது. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் ஊடக சந்திப்பு அப்படிங்கிற ஒன்றை கண்டா உதறல் எடுக்குது விஜய்க்கு. கட்சி ஆரம்பிச்சு 2 ஆண்டாச்சு, ஊடகங்களை சந்திக்கல, பேசல. ஊடகங்கள் நாள்தோறும் விஜயை பத்தி பேசிக்கிட்டே இருக்குது, ஆனா ஊடகங்கள்கிட்ட விஜய் பேசுறதில்லை. என்ன கூத்துனா, ஒரு கட்சி தலைவரா பேசாம இருந்தீங்க, சரி தொலைது போ அப்படின்னு வரலாம். ஆனா ஒரு ஆட்சிக்கு தலைவர் ஆயிட்டாரு, தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆயிட்டாரு, இப்ப கூட ஊடகங்களை சந்திக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க எழுப்புற கேள்விக்கு பதில் சொல்லணும். இதுல ஸ்டாலின் எடப்பாடிக்காவது கேள்விக்கு பதில் தெரியாது, விஜய்க்கு கேள்வியே புரியாது. இதான் பிரச்சனை. அதனால என்ன சொல்லிட்டாங்க, எக்காரணம் கொண்டும் ஊடகங்களை சந்திச்சாத, உன் கதையை முடிச்சு விட்டுருவாங்க, உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு உலகத்துக்கே தெரிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால ஊடகங்களை சந்திக்க மாட்டேன் அப்படின்னு விடாபடியா இருக்கு. அப்ப விஜயோட வரலாறுன்னு வச்சுக்கோ, அந்த கர்மத்தை வரலாற்றுல எப்ப ஊடகத்தை சந்திச்சாரு அப்படின்னு கேட்டா, கத்தி படத்துல, மெர்சல் படத்துல, சர்க்கார் படத்துல அப்படிதான் சொல்ல முடியும். மற்றபடி எங்கேயும் ஊடகத்தை சந்திக்கல. இப்ப சட்டமன்றத்தை பொறுத்தவரை சட்டமன்றத்துக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு, ஒரு மாண்பு இருக்கு. ஆனா அந்த மாண்பு கண்ணியத்தை முற்றுமுழுதாக விஜய் குலைத்து விட்டார். கடந்த காலத்துல திமுக அதிமுக பண்ணுச்சுன்னா அதை விட ஒருபடி கீழறங்கி கேவலமாக சட்டமன்றத்தை மாற்றிட்டு இருக்காரு விஜய். அவர் சட்டமன்றத்தை ஒரு படப்பிடிப்பு தளம் போல மாற்றிக்கிட்டு இருக்காரு. அங்க வசனம் பேசுறது, அங்க இந்த ஆக்ஷன்லாம் காமிக்கிறது, எல்லாத்தையும் பண்றாரு. அங்க கேள்வி கேட்க சரியான ஆள் இல்லை. எடப்பாடி பழனிசாமி சொல்லவே தேவையில்லை, உதயநிதி ஸ்டாலின் அவளதெல்லாம் அவரு ஒருத்து இல்லை. அப்ப அங்க ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் விரும்புறாங்க. யார் அதுன்னா அண்ணன் சீமான். இப்ப திமுகவுக்கு எதையும் பேசுவதற்கான தார்மீகம் இல்லை, தகுதி இல்லை. இப்ப ஆணவ கொலைக்கு ஏன் தனிச்சட்டம் ஏற்ற மறுக்கிறீங்க, ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றுங்க அப்படின்னு திமுக கேட்க முடியாது, உதயநிதி கேட்க முடியாது. ஏன்னா 5 ஆண்டு காலம் ஏற்றாம விட்டது இதே திமுக தான். சாதிவாரி கணக்கெடுப்ப எடுக்காம மத்திய அரசு எடுத்தாதான் எடுப்பேன்னு ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா 5 ஆண்டு காலமும் சாதிவாரி கணக்கெடுப்ப எடுக்காம விட்ட கட்சி
எடுக்க அதிகாரம் இல்லை அப்படின்னு சொன்ன கட்சி திமுக. அதே போல காவல் மரணங்கள், காவல்துறையினர் நிகழ்த்தக்கூடிய படுகொலை குறித்து திமுக பேச முடியாது. ஏன்னா திமுக ஆட்சி காலத்துல 30க்கும் மேற்பட்ட காவல் நிலைய மரணங்கள். அப்புறம் கனிம வளக்கொள்ளை, அதை பத்தி திமுக பேச முடியாது. ஏன்னா திமுக ஆட்சியிலேயே ஜகபூர் அலி போன்ற வழக்கொள்ளைக்கு எதிராக போராடிய போராளிகள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அப்ப எதையும் திமுகவால பேச முடியாது. எதை பேசினாலும் உங்க ஆட்சி யோக்கியமா, உங்க ஆட்சியில பண்ணலையா அப்படின்னு கேட்பேன். இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி சொல்லவே தேவையில்லை, அவர் வேற மாதிரி. அப்ப எது ஒன்றையும் குற்றம் சாட்டுவதற்கோ கேள்வி கேட்பதற்கோ விமர்சிப்பதற்கோ தார்மீகத்தை இழந்திருக்கிறது திமுகவும் அதிமுகவும். அதே சமயம் எல்லாவற்றையும் பேசுவதற்கான உள்ளாற்றலும் தகுதியும் தார்மீகமும் கொண்ட ஒரே தலைவர் அண்ணன் சீமான். தொடர்ச்சியா மக்கள் மன்றத்தில் பேசி வர்றாரு. மக்கள் மன்றத்தில் லட்சக்கணக்கான கேள்விகள் எழுப்புறாரு. ஊடக சந்திப்புல எத்தனை கேள்விகள் தொடுக்கப்பட்டாலும் அத்தனை கேள்வியை உள்வாங்கி முழுமையாக ஊடக சந்திப்பை நிகழ்த்தி அந்த ஊடக சந்திப்பை அவ்வளவு கருத்து பொதிந்த ஒன்னா மாத்துறாரு. அரசியல் மேடைகள்ல சூழலியல் பேசப்பட்டுச்சு அப்படின்னா நாம் தமிழர் கட்சியோட மேடையில தான். அதை பேசின ஒரே தலைவர் இந்தியாவிலே அரசியல் மேடையில சூழலியல் குறித்து பேசின ஒரே தலைவர் அண்ணன் சீமான் தான். ஏன்னா அவர் இங்க திமுக, அதிமுக, தாவேகா, காங்கிரஸ், பாஜக எல்லா கட்சிகளும் வாக்கு அரசியல் அப்படின்னு அதை நோக்கி நகருது. எதை பேசினா ஓட்டு போடுவான், எதை செஞ்சா ஓட்டு போடுவான், நம்ம எதை முன் வச்சா ஓட்டு போடுவான் அப்படின்னு யோசிக்குது. ஆனா நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் மட்டும்தான் எது இந்த உலகத்துக்கு சரியானது, மனிதன் மட்டும் இந்த பூமி பந்திர வாழல, இங்க புல் பூண்டு இருக்கு, ஆகம் இருக்கு, மலைகள் இருக்கு, மணல் இருக்கு, ஆறு இருக்கு, அருவி இருக்கு, குளம் இருக்கு, இந்த பல்லுயிர் பெருக்கம் இருக்கணும், இந்த பல்லுயிர் சூழல் தக்க வைக்கப்படணும், இயற்கை இயற்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் சீமான். அப்ப அண்ணன் சீமான் தான் மக்களுக்கான தலைவன், மக்களுக்காக பேசக்கூடிய, மக்களுக்காக போராடக்கூடிய சரியான தலைவன் அண்ணன் சீமான் தான். அப்ப அண்ணன் சீமான் அவர்கள் சட்டமன்றத்துக்கு போகணுங்கிறது நாம் தமிழர் கட்சியினரோட விருப்பம் மட்டும் இல்ல, பொதுவான மக்களின் விருப்பமும் கூட. அப்ப வரப்போகிற இந்த இடைத்தேர்தல் திட்டமிட்டு வலிய மக்கள் மேல திணிக்கப்பட்டுச்சு. முதல்ல விஜய் 2 தொகுதியில போட்டி போடுறாரு அப்படிங்கிறதே கேள்வியா வைக்கப்பட்டுச்சு. 2 தொகுதியில போட்டி போடுறதே ஒருத்தருக்கான வாய்ப்பை மறுக்கிறது அப்படின்னு அண்ணன் சீமான் பேசினாங்க. அதுக்கும் பிறகு அம்பாசமுத்திரம், பெருந்துறை, மதுராந்தகம் அப்படின்னு பல தொகுதிகளில் வெற்றி பெற்றவங்க சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணி வலிய மக்கள் மேல இடைத்தேர்தலை தெளிச்சிருக்காங்க. இது ஒரு ஜனநாயக படுகொலை, இதை ஏற்கவே முடியாது. ஆனா இதுவும் ஒரு வாய்ப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு அமைந்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சி மறுபடியும் இந்த தேர்தல் களத்துக்கு வரப்போகுது. ஒரு குத்துச்சண்டைனா குத்துச்சண்டையில எதிராளியால தாக்கப்பட்டு வீழ்ந்து நடக்கிற ஒரு வீரன் அவன் எந்திரிச்சு தன்னோட வலிமையை ஒட்டுமொத்தமா திரட்டி, உடம்புல இருக்கக்கூடிய ஆற்றலை திரட்டி எதிராளியை நோக்கி ஓங்கி ஒரே குத்துல அவனை வீழ்த்துறது இருக்குல்ல, அதைத்தான் இந்த இடைத்தேர்தல் காலத்துல நாம் தமிழர் கட்சி செய்ய போகுது. அண்ணன் சீமானோட சட்டமன்ற வருகையை உறுதி செய்ய போகுது. அதுக்கு சட்டமன்றத்துக்கு போக போறேன் அப்படின்னு அண்ணன் சீமான் சூழல் வச்சிருக்காங்க. இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு களத்தை நாம் தமிழர் கட்சி வசப்படுத்தும். களத்தை வசப்படுத்தி இந்த காலத்தையும் வசப்படுத்தும். இந்த 5 ஆண்டு காலத்துல ஆளுங்கட்சியை ஒரே நபராக இருந்து சட்டமன்றத்துல தெரிவிக்க விடுவார் அண்ணன் சீமான். ஏன்னா இப்போதே புலம்புறாங்க, பொது வேட்பாளரா எப்படி நிக்கலாம், பொது வேட்பாளர் நாம் தமிழர் கட்சி சொல்லவும் இல்லை, அண்ணன் சீமான் எங்கேயுமே சொல்லல. ஆனா இவங்களே கற்பனை பண்ணிக்கிட்டு பொது வேட்பாளர் அப்படிலாம் சட்டமன்றத்தில் இங்க வரலாமா அப்படி இப்படின்னு குதிக்கிறாங்க. வந்த பிறகுதான் இருக்கு கச்சேரி. சட்டமன்றத்துக்குள்ள அண்ணன் சீமான் கால் வச்ச பிறகுதான் இருக்கு கச்சேரி. அதற்கு இந்த இடைத்தேர்தல் காலம் வழி அமைச்சு கொடுக்கும். அதனால நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தல்ல வீழ்ந்துருச்சு அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த நினப்பெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டதே இனத்தோட வீழ்ச்சியில தான். 2009 மே 18 இனம் வீழ்த்தப்பட்ட அதே நாள்ல தான் 2010 மே 18 நாம் தமிழர் கட்சி பிறக்குது. இனமே வீழ்ந்துருச்சு அப்படின்னு சொல்லப்பட்ட நாள்ல நாங்க எழுந்திருந்தோம். இது ஒரு தேர்தல். இந்த தேர்தல் தோத்து போனா அடுத்த களத்துல நாங்க எழுவோம். அதுக்கு இந்த இடைத்தேர்தல் களத்தை பயன்படுத்துவோம். அண்ணன் சீமான் அவர்களோட சட்டமன்ற வருகையை இந்த இடைத்தேர்தல் களம் மூலமாக உறுதி செய்வோம்.